லேட்ரல் திங்கிங் கொண்டவர்கள் மிகச்சரியாக பிள்ளைகளை, மனைவிமார்களை, கணவன்மார்களை, தாய் தந்தையரை நான் ஒன்று சொல்றேன், பெரியவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நல்லா இருக்கியான்னு மட்டும் கேளுங்க, சூப்பரா இருப்பாங்க. 90 வயசு 95 வயசு வரைக்கும் சூப்பரா இருப்பாங்க. நல்லா இருக்கியான்னு கேட்கணும். நான் அப்புறமா பேசுறேன். வெய், சாப்பிட்டியாமா? தலைவலிக்குதா? சொன்னியாமே தலைவலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போலாம். நீ கூட்டே போக வேண்டாம், போலான்னு சொல்லு, தலைவலி சரியாய். மொழி தெரிய வேண்டும். நமக்கு நம்முடன் பணியாற்றுகின்றவர்கள், நம்முடன் வாழக்கூடியவர்கள் எப்படியானவர்கள் என்கின்ற அறிவும் தெளிவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மத்தியில் மிகச் சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க. 2 உதாரணத்தை சொல்றேன். தண்ணி தெளிவா இருந்தா முகம் தெரியுதா? கொதிக்கிற தண்ணியில முகம் தெரியுமா? மனம் கொதிநிலையில் இருந்தால் உங்கள் முகம் யாருக்கும் தெரியாது, நினைவிலேயே இருக்காது. கொதிநிலையில் இல்லாமல் இருங்கள். என் காலேஜ்ல ஹிஸ்டரி படிக்கிற பொண்ணு குறிஞ்சி பாட்டு நடத்திட்டு இருந்தேன். குறிஞ்சி மலை சார்ந்த இடம். கூடுதலும் கூடுதல் நிமித்தமும் பிள்ளைங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதுக்கு சொன்னேன். கல்யாணம் ஆனா எங்கடா போவீங்க ஃபர்ஸ்ட்னு கேட்டேன். ஆன்சர் தேன் நிலவு மலை. அப்படி வரோன்னு நினைச்சேன்பா. எழுந்திருச்சு பதில் சொல்லிச்சு, தனி கொடுத்தணும் மேடம். எங்க ஒத்த புள்ள பெத்து வச்சிருக்கிறேங்க நான், பையங்க. மனம் எப்படி இருக்கு பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஏன் மலைக்கு போகிறோம்? மலை அமைதியாகவும் சாந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. மலை தேடி போகிறோம். நாமும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை தேடி வருவார்.